ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் ஆக்ஷன் பத்தி தான் பேச போறோம். நேற்றுக்கு இன்னைக்குதான் முடிகிற டேட்டு. என்னப்பா பஞ்சாயத்து பாயிண்ட் ஆகட்டும். இப்படிதான் இருந்தாங்க கடைசி ஆர்சிபி நேற்று ஃபுல்லாவே. என்ன என்ன நடந்தது சொல்லு. என்ன ஐபிஎல் ஆக்ஷன் ஆரம்பம் போல வீரரா வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங் இறக்குனாங்க. எல்லாம் பயங்கர போட்டி போட்டு ஒரு வழியை எடுத்துட்டானுங்க வேற ஆளும் டீமை. அப்படியே ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்த KL ராகுல், ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க 3 பேருக்கும் கேப்டனா இருந்தவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பெரிய போட்டி இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அதுலயும் இந்த ரிஷப் பண்ட், KL ராகுல் அதிக வேலைக்கு போவாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் வேலைக்கு போக மாட்டாங்க, கம்மி வேலைக்கு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அது எதிர்பார்த்ததை விட ஸ்ரேயஸ் ஐயர் பெட்டிங்க்கு முன்னாடியே வந்துட்டாரு. கொல்கத்தா கேப்டன் விட்டுருந்தாங்க. ஆமா, கேப்டன் வந்து நிறைய டீம்ல இருந்து வெளியே விட்டுட்டாங்க. அதனால வந்து கொல்கத்தா டைட்டில் வின்னிங் கேப்டனு இருந்தா இல்ல எதனால இப்ப இதாயிடுச்சு பாத்தீங்கன்னா, கொல்கத்தா, DC, லக்னோ இவங்கெல்லாம் வந்து கேப்டன் எடுத்த கட்டாயத்துல வந்து இருந்துட்டாங்க. அதனால வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து முதலே வந்தனால போட்டி போட்டு மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருந்தாங்க. கேப்டன் எப்படி நமக்கு வேணும் அப்படிங்கிற ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் கடைசியில 26.75 கோடிக்கு வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவ்வளவு போயிட்டு வேலைக்கு போயிருக்காரு. எதிர்பார்க்கவே இல்லை. அவருதான் வந்து இருக்குல்ல ஹிஸ்டரி ஆஃப் IPL வந்து அதிகமான வேலைக்கு போயிருக்காருன்னு நினைச்சு அதுக்குள்ள ரிசர்வ் பண்ணிட்டு வந்தா அப்படி அவரு அதை விட ஒரு படி மேல போய் 27 கோடி இருக்கு. ஆமா, நம்ம தெரியும் லக்னோ இந்த மாதிரி காசு கொடுத்து எடுக்கிறவங்க எல்லாம் வந்து ஒழுங்கா வச்சுக்காது. அதான் ரிலீஸ் பண்ணி விட்டாரு. ரிலீஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை டீம்ல வந்துட்டு தலைவன் மறுபடியும் வந்துட்டு அஸ்வினை ரிட்டைன் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டானுங்க. அஸ்வின் 9 கோடிக்கு. இப்பதான் முதல் டைம் தமிழ்நாடுல மறுபடியும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, நம்ம சென்னை டீமை பாத்தீங்கன்னா நூர் அகமது, ரவிச்சந்திரன் அஸ்வின், கான்வே, கலீல் அகமது நம்ம தெரியும். நம்மளுக்கு போன ரவீந்திரா, கலீல் அகமது எல்லாம் 150 கிலோமீட்டர். அதாவது நம்ம பவுலர் பாத்தீங்கன்னா பதிரானா மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைச்சோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பவுலர் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்கான வச்சிருக்காங்க. பதிரானா, கலீல் அகமது, ஜடேஜா, அஸ்வின், என்னன்னா ஆல்ரவுண்டர்ல சாம் கரன் இருக்கான். சுட்டி குழந்தை அப்படின்னு சொல்ற செல்ல குழந்தை அவர் எடுத்திருக்காங்க. ஆமா, என்ன விஜய் சங்கரும் அடிஷனலா எடுத்திருக்காங்க. அவரும் தமிழக வீரர் தான். ஆமா, விஜய் சங்கர் எடுத்திருக்காங்க. முகேஷ் சௌத்ரி எடுத்திருக்காங்க. ஆமா, அடுத்தது இங்க மும்பை பாத்தீங்கன்னா அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, இங்க இருந்து ரிலீஸ் பண்ண தீக்ஷனாவை எடுத்திருக்காங்க. தீக்ஷனா மும்பைனா ஒண்ணும் இல்ல, மும்பை சொல்ற அளவுக்கு இல்லைங்க இந்த டைம். அப்படி சொல்லிட முடியாது. பேட்டிங் வச்சிருக்கானுங்க, பூம்ரா வச்சிருக்கானுங்க, பேட்டிங் போல்ட் வச்சிருக்கானுங்க. பூம்ரா ஆடுவாரா? சரி. அப்புறம் இது பேட்டிங்கா பவுலிங்கா? அவரு மும்பை யாரெல்லாம் எடுத்தாங்க? மும்பை அதான் அவங்க ரீட்டைர்மெண்ட் 5 பேரை. யாருன்னா ரோஹித் சர்மா, இன்னொரு யாரு தெரியுமா? யாரு? ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா வச்சிருப்பாங்க. இவரும் எடுக்கலையா? யாரு? அம்பையரா தான் முதல் ஆளா எடுப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். அம்பையர் எடுப்பாங்க, DRS எடுப்பாங்க, எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க. காசு இருக்குது எடுப்பாங்க. மும்பைல வந்துட்டு ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, போல்டு, சூரியகுமார், போல்டு, பும்ரா, அப்புறம் தீக்ஷனா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் திலக் வர்மா வச்சிருக்கானுங்க. கரண் சர்மா எடுத்திருக்காங்க. திரும்ப கரண் சர்மாவா? அதாவது அவர் வந்து லக்கி பிளேயர் நினைக்கிறேன். அவர் வந்து எல்லா டீமும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆடதான் வைக்கிறது இல்ல. ஆமா. அதுக்கப்புறம் பெங்களூர் சைடு பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம். இல்ல, அது எப்பயுமே முக்கியமான விஷயம் தான். அவங்களுக்கு நல்ல பிளேயர்ல வெளியே விட்டாங்க. நல்லா ஹிட்டிங் கொடுக்குற பிளேயர் இல்ல நல்ல பிளேயர்ல அவங்க டீம் விளையாட மாட்டாங்க. அவங்க டீம்ல இருந்து விட்டுட்டு வெளியே டீம் போய் ஆடுவாங்க. அப்பதான் சூப்பரா விளையாடுவாங்க. அது ரொம்ப RCBக்கு மேட்ச்ல விட்டாங்க. பஞ்சாப் வாங்கிட்டாங்க, பாக்கல எப்படி விளையாடுறாங்கன்னு. அப்புறம் பெங்களூர்ல வில்ஜாக் இருந்தா வில்ஜாக்க வந்துட்டு மும்பை வாங்கிட்டாங்க. மும்பை யாரு? அதாவது போன 3 மேட்ச் நல்லா விளையாண்டு கொடுத்தாங்க. கடைசியில அவரையும் தூக்கி விட்டுட்டாங்க. ஆமா, அதே மும்பையில பறி கொடுத்துட்டாங்க. ஃபேப் விட்டுட்டாங்க. வேற டீம் போயிட்டாங்க. அப்புறம் இங்க ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா அவங்களும் முக்கியமான விஷயம், அந்த மெயின் பிளேயரை விடவே இல்லை. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸ், கிளாசன், இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆள் யாரு ஹைதராபாத்லயா? ஆமா, முகமது சமி எடுத்திருந்தாங்க. நிதிஷ் ரெட்டி
இவங்க பேர் ரீடைன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ முகமது ஷமி ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க நட்ராஜனையும் புவனேஸ்குமார் 2 பேரையும் விட்டாங்க, ஏனே தெரியல. பவுலிங்ல ஆளே இல்ல வச்சு அபிஷேக் சர்மாவை எடுக்கலன்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா அங்கதான் ரீடைன் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. அது ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா அவங்கள ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், பிரம் சிங்ரன் அவனு எல்லாம் வெளியே விடவே இல்லை. ராஜஸ்தான் இன்னொன்னு என்னன்னா, ஒரு சின்ன பையன், ஒரு 13 வயசு தான் இருக்குது. அவர் பேர் பாத்தீங்கன்னா வைபவ். வைபவ் தான். 30 லட்சத்துக்கு தான் இருந்தா அப்படி. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏலம் எடுத்துட்டே இருந்தாங்க, எடுத்துட்டே இருக்காங்க. 1.10 கோடி எடுத்திருக்காங்க. அதாவது 13 வயசு பையனுக்கு வந்து இப்படி ஒண்ணு வரலாற்றுல 13 வயசுக்கு பையனை 1 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்து எடுத்திருக்கிறது இது முதல் டைம். அதிக விலை அந்த ரிசர்வ் பண்ணிட்டு போனதும் இதுதான் முதல் டைம். ஆனா அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி தான் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா எல்லாமே எடுப்பாங்க. ஐபிஎல்ல இவ்வளவு கோடி கொடுத்த ஒரு பையன், அது ஒரு அவ்வளவு பெரிய டீம். அதுவும் சாதாரண டீம் இல்ல, டப் கொடுக்குற டீம் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா கொல்கத்தா பாத்தீங்கன்னா கேப்டன் விட்டுட்டாங்க. அதுக்கு பதிலா கேப்டன் இந்த டைம் யாரை போட போறாங்க தெரியல. யாரு போடுவாங்க? இதுதான் வெங்கடேஷ் ஐயர் தான் போடுவாங்க. வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் ஏலத்துல விட்டுட்டு 23 கோடிக்கு திரும்ப எடுத்து இல்ல. ஒரு இதுதான் நல்ல மூவ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போன டைம் வந்து அவர்னால தான் கப்பு ஜெயிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி அந்த லீக் மேட்ச் விளையாடல, ஆனா வந்து அந்த ஃபைனலு நல்லா விளையாண்டு கொடுத்தா அப்படி. அதனால வந்து வெளியே விடாம ரீடைன் பண்ணியிருக்கலாம். ஆமா, அது பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க பண்ணிட்டாங்க, அது என்னன்னு தெரியல. அப்புறம் ஆண்ட்ரிச் நோட்ரிச் அவர் எடுத்திருக்காங்க. டிகாக் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனா பெருசா சொல்றபடி பாத்தீங்கன்னா கொல்கத்தா வந்து இந்த டைம் வந்து இல்லன்னு நினைக்கிற பிளேயர். பவுலிங் பத்தல. மும்பை கிட்டையும் பவுலிங் ஓரளவு பாதி தான் தெரியுது. ஏன்னா பும்ரா போல்டு, அதை விட ஸ்ட்ராங்கான பவுலர். லக்னோ பாத்தீங்கன்னா ஆனா நல்லா எடுத்துட்டாங்க. லக்னோ காசு நல்லா ஃபுல்லா போட்டு எடுத்துட்டாங்க. அதாவது ரிஷப் பண்ட் எடுத்திருக்காங்க, ஆவேஸ் கான், டேவிட் மில்லரு, மிச்சல் மார்ட்ஸ், நிக்கோலஸ் பூரன் ரீடைன் பண்ணிட்டாங்க. ஆமா, யுவராஜ் சௌத்ரியா அவர் இருக்குது அப்படி. அதாவது லக்னோ வந்து இந்த டைம் வந்து ரொம்ப செலவு பண்ணிருக்காங்க. 2-3 பேட்டர் செம்ம பேட்டர் தான், அவங்களுக்கே மொத்த காசும் கொடுத்தாங்க. ஆவேஸ் கான் வந்து இதுல இருந்த சன்ரைசர் ஹைதராபாத்ல இருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான பிளேயர்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க எடுத்துட்டாங்க, லக்னோ சூப்பர் ஜெயண்ட் எடுத்துட்டாங்க. கடைசியில போக போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில பேர் வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்டதால அன்சோல்டா இருக்காங்க. யாரு பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் முதல்ல அன்சோல்டு. வார்னர் எடுத்திருக்கலாம். ரீசன் ஏன்னு பாத்தீங்கன்னா எடுக்காம போனதுக்கு இருக்கும். அவங்க வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவரு விளையாண்டா ஐபிஎல்ல மட்டும் தான் விளையாடுவாரு. அதுவும் லாஸ்ட் சீசன் வந்துட்டு பெருசா எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் கன்சிஸ்டன்டா கொடுத்துட்டு இருந்தாரு. நான் சிஎஸ்கே எடுக்கும்னு எதிர்பார்த்தேன், உண்மையாவே யாருமே சொல்லிட்டு. அதே மாதிரி கேன வில்லியம்சன், நியூசிலாந்து முன்னாள் கேப்டன் வில்லியம்சன், அவரும் எடுக்கல. கேன் வில்லியம்சன் எடுக்கல. டேரல் மிச்சல் எல்லாம் அன்சோல்டு. ஆமா, முக்கியமான பிளேயர்னு பாத்தீங்கன்னா போய் நம்மளுக்கு தெரிஞ்சு, அதாவது இந்த ஐபிஎல் நல்லா எடுத்திருக்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கொஞ்சம் எடுத்திருக்காங்க, நல்லபடியா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து மும்பை ஓரளவுக்கு எடுத்திருக்காங்க. மேக்சிமம் டீம்ஸ் எல்லாம் அவங்க பழைய பிளேயரை வந்துட்டு திரும்ப வாங்கிக்கிற மாதிரி மெத்தட்ல தான் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சென்னை. ஏன்னா ஆர்சிபிக்கு வேணா வருத்தமா இருக்கலாம் ஃபேன்ஸுக்கு. ஈசாலா கப் இந்த வருஷமா இந்த வர ஐபிஎல்லையாவது எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்ப்போம், நடக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.